Taste the Daily. மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்து விவசாய நிலத்தை அழிக்க முயன்றது திமுக என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எனும் நோக்கில் நடைபெறும் சூறாவளி பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பெரியார் சிலை அருகே உரையாற்றிய அவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விளைநிலங்களை பாதுகாத்தது அம்மாவின் அரசு எனவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த பூமியில் வாழ்கின்ற மக்கள் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்வாதாரமே விவசாயம் தான். அப்படிப்பட்ட விவசாயத்தை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விவசாயியுடைய பூமிகளை எடுக்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க இந்த திட்டத்திற்காக. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு இந்த விவசாய விளைநிலங்கள் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுக்க முயற்சி செய்த போது விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து உங்களுடைய பூமியெல்லாம் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பள்ளி மாணிக்கம் அவரும் திரு டி.ஆர். பாலு தான் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி எங்கிட்ட இருக்குது, நான் அந்த அடுத்த தடவை வரும்போது போட்டு காட்டுறேன். அதுல சொல்றாங்க, இன்னைக்கு மீத்தேனை கொண்டு வந்தது திமுகவோ நாங்களும் அவரே பேட்டி கொடுத்தார். அப்படின்னா உங்களுடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு தானே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு என்ன, அதிமுக அரசு இருக்கின்ற போது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து பாதுகாத்தோம். அப்படின்னா எந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம், எந்த அரசாங்கம் விவசாயிகளுக்காக நன்மை செய்கின்ற அரசாங்கம் நீங்களே சீர்தூக்கி பாருங்க.